ஒபேசிட்டினால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது ஒபேசிட்டி வந்து. அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பர்டிகுலர்லி இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட எல்லாமே செடென்டரி லைஃப்ல இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப காமனா வந்து கழுத்து வலி வர்றதுக்கு ரொம்ப காரணம். அப்புறம் லோயர் பேக் பெயின் வரும். ஒபேஸ் வயிற்றுப்பகுதியில் நிறைய வெயிட் போட்டோம் அப்படின்னா. டயபெட்டிஸ் வெரி வெரி காமன் இன்னைக்கு இந்தியால. அதுக்கும் ஒபேசிட்டி வந்து ஒரு முதல் காரணமாக இருக்கு. ஹை பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு, பித்தப்பையில் கற்கள், பிரஸ்ட் கேன்சர், ஈவன் குரட்டை விடுவதற்கு கூட ஒபேசிட்டி ஒரு காரணமாக இருக்கிறது. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது முழங்கால் தேய்மானம், மூட்டு தேய்மானங்கள் ஏற்படுவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒபேசிட்டினால வெரிகோஸ் வெயின், ஈவன் மாரடைப்பு வருவதற்கு கூட ஒபேசிட்டி ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிதுங்க. யார் ஒருவர் 20 வயதிற்கு மேல் வெயிட் போடுறாங்களோ வெயிட்ட குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. அதுக்கு முதல் காரணம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா கட் பண்ண பார்க்கணும். அப்ப சுகர் அப்படின்னா இனிப்பு மட்டும் இல்லைங்க, ஈவன் மாவு பொருள் கூடங்க. சோ அப்ப மாவு பொருள் அதிகமாக சாப்பிடுவதை குறைத்து கொண்டாலே வெயிட்ல இருந்து நம்ம குறைய ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பிராக்டிகலா பார்த்தா காலையில சரியா சாப்பிடுறதே இல்ல. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல். அப்ப காலையில எப்படி சார் சாப்பிடணும்? காலையில நல்லா சாப்பிடணுங்க. காலையில இப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா மத்தியானம் இப்படி, இரவுல எப்படி சாப்பிடணும்? ரொம்ப ரொம்ப லைட்டா சாப்பிடணும். ஆக்சுவலா பேசிக்கா நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, நைட் வந்து எப்படி பண்றோம்? நல்லா அதிகமா சாப்பிடுறோம், காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கம்மியா சாப்பிடுறோம். சோ அப்ப வெயிட் குறையணும் அப்படின்னா நல்லா சாப்பிட்டா வெயிட் குறையலாம். அப்ப காலை உணவை தயவு செய்து யாருமே தவிர்க்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாரும் கிச்சன்ல யூஸ் பண்ற, அது இல்லைன்னா சமையலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற உப்புங்க. உப்பை ஏன் குறைக்கணும் அப்படின்னா, சால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து இட் ரீடைன்ஸ் வாட்டர். பெண்களுக்கு அதிகப்படியான பெண்களுக்கு வந்து வாட்டர் தான் எக்ஸஸ் அங்க வெயிட்ட காமிக்கு. அப்ப கொஞ்சம் உப்பு குறைச்சோம் அப்படின்னாவே உடல் எடை குறையும். அப்ப உப்பை எப்படி சார் குறைக்கிறது? அதிகமா உப்பு எதுல காணப்படுகிறது அப்படின்னா, ஊறுகாய், அப்பளம், சட்னிஸ், துவையல், வேற பாப்பட், ஜாம், சாஸ், ஸ்குவாஷ், இந்த மாதிரி ஆல் ரெடிமேட், டின்ட், பேக்ட், ஸ்டோர்ட். ஏன்னா சால்ட் இஸ் யூஸ்ட் as a preservative. அப்ப நம்ம இந்த மாதிரி preservative உள்ள உணவுகளை குறைச்சு உப்பான பண்டங்களை கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னாவே லேடிஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் குறையலாம். ஐ மீன், வீட்டு சமையல்ல உப்பு அதிகமாக இருக்காது. இன்ஃபேக்ட் 77% of the excess salt we get it only through outside food. I mean restaurant food, அந்த மாதிரி packed food. இதை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாவே ஈஸியா வெயிட்ட குறைச்சிடலாம்.